عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்த முடியும் அல்லாஹ் பேரை கொண்ட ஆட்சியில் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக புண்ணியமிக்க ரமலானுடைய நாட்களை அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்ற ரமலானுடைய நோன்பை கடைபிடித்து பரலான தொழுகைகளோடு சேர்ந்து இந்த ரமலானில் கடைபிடிக்கின்ற இரவு வணக்கத்திலும் ஈடுபட்டு நம்முடைய ஈமானை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும், இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அவருடைய மன்னிப்பை பெற வேண்டும். அதன் மூலமாக மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய அருளை இந்த புண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக வணங்கி அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற முத்தகீன்களாக, தக்வாவுடையவர்களாக மாறுவதற்கான நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, மஹதியின் வருகை, அதே போன்று மறுமை, இரண்டும் வர வேண்டிய ஒன்று. ஏன் இந்த தலைப்பு இங்கே பேசப்படுகிறது என்று கேட்டால், மஹதி என்கிற ஒரு சொல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பெயர். இந்த பெயரை கொண்டு சமுதாயத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்று சொல்வதை போன்று ஆளாளுக்கு நான் மஹதி என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சாரார் உலகத்தில் என்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் நேர்ந்தாலும் அவர்கள் உடனே மஹதியோடு தொடர்புபடுத்துவார்கள். அதை எந்த அளவுக்கு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் முஸ்லிம் சமூகம் அதிகமாக பேசிய ஒரு விஷயம் ISIS என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா. அதான் ISIS ஓட ஃபுல் ஃபார்ம். அத்-தௌலத்துல் இஸ்லாமியா ஃபில் இராக் வ ஷாம் என்பது அரபியில் அதற்கு சொல்வார்கள். அதனால இந்த ISIS என்பது, IS என்பதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா. அத அரபியில் என்ன சொல்லுவாங்க, நாம் சொல்ல முடியாது, தௌலா இஸ்லாமியா ஃபில் இராக் வ ஷாம். அத ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா அரபியில தாஇஷ் என்று சொல்லுவாங்க. சொல்லுவாங்க தாஇஷ். அவங்க ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தார்கள். என்ன அடையாளம்? கருப்பு கொடி ஏற்றியவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா அந்த கொடியில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு அவர்கள் ஒரு சில காலம் உலக மக்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பார்வையும் தங்கள் பக்கம் திருப்பினார்கள். திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்க தான் யாரு, மஹதியுடைய டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்தில் பரப்புரை உண்டானது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு ஏதாவது நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, மிகப்பெரிய சோதனைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் உடனே நம்மவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இதோ மஹதி வர இருக்கிறார், மஹதி வந்து இந்த மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தர இருக்கிறார். பலஸ்தீனாக இருந்தால் பலஸ்தீன மக்களுக்கு விடுதலை,
அதற்கு முன்னால் ஆப்கானிஸ்தானிய மக்களுக்கு விடுதலை. அங்கே அது போன்ற என்ன செஞ்சாங்க, பரப்புரை செய்யப்பட்ட பல மகதிகள் வந்தார்கள். முல்லா ஒரு மகதி என்று சொன்னார்கள், உசாமா பின் லாதன் ஒரு மகதி என்று சொன்னார்கள். இப்படி என்ன செஞ்சாங்க, பலரையும் மகதி என்று இந்த சமுதாயம் பரப்புரை செய்கின்ற ஒரு நிலை இருந்து கொண்டு, எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வு யார்கிட்ட இருக்கு, மகதி இருக்கு. மகதி வரட்டும் பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது நடந்துச்சுன்னா இருடா உங்க வாப்பா வரட்டும் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யுது, அது மாதிரியான ஒரு சொல்லாக, விளையாட்டு சொல்லாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மகதி என்கிற சொல் இந்த சமுதாயத்தில் ஒரு அர்த்தமற்ற சொல்லாக பயன்படுத்துகிற ஒரு சூழல் இருந்து கொண்டு, இப்படி ஒரு குற்றம் என்று சொன்னால், இன்னொரு குற்றம் மகதி என்பது இல்லவே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார். மகதி என்றெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய்யான கதாபாத்திரம், கற்பனை. ஏன் மகதியை பற்றி வந்திருக்கின்ற ஹதீஸ்களை பற்றி அவரிடத்தில் சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், சஹீஹ் புகாரியில் மகதியை பற்றி ஹதீஸ் வரவில்லை. உண்மைதான், வரவில்லை. மஹதி என்கிற பெயரை சொல்லிக் கொண்டு சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸ் கூட இல்லை, சஹீஹ் முஸ்லிமிலும் இல்லை. அதனால என்ன, மஹதி இல்லை, இவங்களுடைய வாதம். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மஹதி என்றால் அது எங்களுடைய குடும்பத்தவர்கள், எங்களுடைய கோத்திரத்தவர்கள், அவங்களுக்கு நாங்க என்ன இருக்கிறோம், ஒரு சில வரை விளக்கணத்தை வச்சிருக்கிறோம், அவங்கதான் மஹதி என்று ஒரு பொய்யான பரப்புரை செய்யக்கூடிய ஒரு காட்சி. இப்படி பல்வேறு விதமான மஹதிகள், உண்மையும் பொய்யும் கலந்து கொண்டு மஹதி என்கிற பெயரை பால்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் இருந்து கொண்டு, உண்மையில் மஹதி யார், அப்படி ஒருவர் இருக்கிறாரா இல்லையா, இருந்தார் என்று சொன்னால் அவர் பிறந்துட்டாரா, இனிமேதான் பிறக்கணுமா? ஏன்னா தஜ்ஜால் பிறந்துட்டானா இனிமேதான் பிறக்கணுமா? பிறந்துட்டானா இனிமேதான் பிறக்கணுமா? பிறந்துட்டா, தெளிவா இருக்கீங்க, மாஷா அல்லாஹ். மஹதி அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாரா பிறக்கணுமா? பிறந்துட்டாரா பிறக்கணுமா? பாருங்க, இப்படி கேட்டா ரெண்டு விதமான பதில். சரிங்களா? தஜ்ஜாலை பத்தி கேட்டா சமூகத்துக்கு இல்ல, மாஷா அல்லாஹ், அது ஒரு தெளிவுதான். தஜ்ஜால் பிறந்து விட்டார், சரி அல்ஹம்துலில்லாஹ். மஹதி என்பவர் பிறந்து விட்டாரா, இங்கே பிறக்கணுமா? பிறக்கணும் என்பவர்களும் இருக்கிறாங்க, பிறந்துட்டாங்கன்றவர்களும் இருக்காங்க. சரிங்களா? சரி, அவரும் ஒருவேளை தஜ்ஜாலை போன்று காலங்காலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கொள்கையுடையவர்கள், நம்பிக்கையுடையவர்கள் ஒரு சாரார் இருக்கவே செய்கிறார். எந்த அளவுக்கு சொன்னா, ஷியாக்களில் ராஃபிலாக்கள் என்கிற ஒரு கூட்டம், ஷியாக்கள்ல நிறைய கூட்டங்கள் இருக்கிறது, அதில் ஒரு கூட்டம் தான் ராஃபிலியா என்று சொல்லக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தை அவர்கள் நினைச்சாங்க, அவருடைய சமூகத்திலே ஒருவரை இவர்தான் மஹதி என்று சொல்கிறார். அந்த மஹதி சின்ன பிள்ளையா இருக்கும்போது காணா போனவர்ன்றது வரலாறு. அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்று கேட்டீங்கன்னா, ஈரான் என்கிற ஒரு ஊரில், ஈரான் இருக்கு இல்லையா, இந்த ஈரான்ல சாமிரா என்கிற ஒரு பிரதேசம் இருக்கு. அந்த பிரதேசத்துல ஒரு டனல் இருக்குது. டனல்னா ஒரு குகை. அந்த குகைக்குள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தஞ்சம் புகுந்தவர். அதாவது 5 வயசோ 10 வயசோ இருக்கும்போது, சிறுபிள்ளையா இருக்கும்போது அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டார். ஒளிந்தவர் இன்று வரையிலும் அந்த ஒளிவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். எப்படி? இன்று வரையிலும். அது நடந்து கிட்டத்தட்ட 600-700 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த சம்பவம் அவர்கள் சொல்லக்கூடிய வரலாற்றுக்கு ஏறத்தாழ ஒரு 700-800 ஆண்டுகள் பழக்கம் இருக்கு. அத்தனை ஆண்டுகளாக அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த குகையில் இருந்து கொண்டிருக்கிறார். இது ஷியாக்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒத்ததுதான் என்ன நம்பிக்கை, மஹதி பிறந்து விட்டார் என்று சொல்லுவார். பிறந்து விட்டார் என்கிற நம்பிக்கையோடு தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர் அந்த குகையிலிருந்து வெளிவருவார் என்கிற எதிர்பார்ப்போடு என்ன செய்றாங்க, அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அப்படியான ஒரு வாதம் ஷியாக்களில் ராஃபிலாக்கள் என்கிற கூட்டத்திலிருந்து இருக்குது. அதனால பல்வேறு மஹதிகள் இருக்கிறார்கள், பல்வேறு மஹதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இமாம் இப்னு கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், மஹதி விஷயத்தில் மக்கள் என்ன செய்றாங்க, 4 நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. 4 கருத்து மக்கள்கிட்ட மஹதி விஷயம் பொறுத்து இருக்கிறது. ஒன்று,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஹதி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஹதி. அப்படி சில அறிவிப்புகள் இருக்கு. சரிங்களா? இரண்டாவது கருத்து, பனு அப்பாஸை சார்ந்த ஒரு நபர் தான் யாரு மஹதி என்கிற ஒரு கருத்து. மூன்றாவது கருத்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப பரம்பரையில் ஹஸன் பின் அலி என்கிறவருடைய பிள்ளைகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் யாரு மஹதி. அவர் இந்த சமுதாயத்தின் இறுதி காலத்தில் உலகத்திற்கு வருவார். வந்து இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை எல்லாம் துடைத்தெறிந்து அங்கே நீதத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவார் என்பது இன்னொரு கருத்து. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல இந்த கருத்தை சொல்லிவிட்டு இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த கருத்தில் ஒரு நுட்பம் ஒன்று ஒளிந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய ஹிலாஃபத்தை, தன்னுடைய பதவியை துறந்தவர். சமூகம் அமைதியா இருக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒற்றுமை நிலைய வேண்டும், தன்னுடைய ஆட்சியை விட்டுக் கொடுத்தாலாவது முஸ்லிம் சமுதாயத்தில் சமாதானத்தில் நிலைப்பாட்ட முடியும் என்றிருந்தால் அதை செய்யலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தவர் என்கிற காரணத்தினால அவருடைய சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான் இந்த வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்று என்ன செய்றாங்க, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி இதில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நுட்பத்தை சொல்கிறார். அடுத்ததாக இப்ப இது இப்படி மூன்று மஹதிகள். எத்தனை பேரை பார்த்தோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹதி என்று சொல்லுவாங்க, பனு அப்பாஸை சார்ந்த ஒருவரை மஹதி என்று சொல்வார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் வருகின்ற ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு வாரிசுகளில் ஒருவராக வருகின்றவர் மஹதியா இருப்பார். நான்காவது ஒரு கருத்து நாம் சொல்லி காட்டணும் இல்லையா, அதுதான் என்னது, முஹம்மது பின் ஹஸன் அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவரு முஹம்மது பின் ஹஸன் அல் அஸ்கரி, இவருடைய பேரே தான். இந்த முஹம்மது பின் ஹஸன் அஸ்கரி என்பவர் தான் யாரு மஹதி. இதுதான் ஷியாக்கள் இருந்து கொண்டிருக்கிற ராஃபிதாக்களுடைய வாதம். அவர் தான் என்ன செஞ்சாங்க, சிறு வயசுலேயே அந்த கடல்ல போய் அந்த குகையில போய் தஞ்சம் புகுந்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, கியாமத்தில் அவருடைய நெருக்கத்தில் வருவார் என்று ஷியாக்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மஹதி. இப்படி 4 விதமான மஹதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களை மஹதி என்று சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் வேறு சில நபர்களை, இந்த இப்ப நாம சொன்ன 4 நபர்களை தாண்டி இன்னொரு சில நபர்களை என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் இவரை மஹதியாக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்திருக்கிறாங்க. அப்படியான பிரார்த்தனை ரசூலுல்லாஹி அவர்கள் செய்த நபித்தோழர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியன் வ மஹதியன். அல்லாஹ்வே இவரை நீ நேர்வழி காட்டக்கூடியவரா ஆக்கு, மஹதியன் நேர்வழி நடக்கக்கூடியவரா ஆக்கு. எப்படி நேர்வழி காட்டக்கூடியவராக, நேர்வழியில் நடத்தப்பட்டவராக அவரை ஆக்கி என்று செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க. இந்த அடிப்படையில் சொன்னாங்க, அது முஆவியாவை மஹதி என்று சொல்லலாம். அதே மாதிரி ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருக்கு அவரையும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இதே போட்டு பிரார்த்தனை செஞ்சாங்க, அவரை நீ மஹதியாக்கு என்று. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நேர்வழியில் நடக்கக்கூடியவர்களாக நடத்தப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவருடைய ஆதரவு வைத்து துவா செய்தார். அது துவா. அப்ப யாரெல்லாம் மஹதி என்று கேட்டால், இந்த துவாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேராக புரிந்து கொண்டு அதை பின்பற்றி வாழுகின்றவர்களா யாரு மஹதிகள். இது பொதுவா எல்லாருக்கும் பொருந்தும். அதனால தான் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, அலைக்கும் பிசுன்னத்தி வ சுன்னத்த குலஃபாஇல் மஹ்தியின் ராஷிதீன். நீங்கள் எனக்கு பின்னர் என்னுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வ சுன்னத்த குலஃபாஇல் மஹ்தியின் ராஷிதீன். நேர்வழியில் நடக்கின்ற, நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட என்னுடைய ஹலீஃபாக்களுடைய, அவங்க யாரு குலஃபா. குலஃபா என்றால் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அடுத்து இருக்கிறாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள். இப்படி இருக்கிறாங்க பல நபர்கள் இருக்கிறாங்க. இவங்கள யாரு? இவங்க எல்லாருமே யாரு மஹதிகள். உங்கள யாரு மஹதிகள்? எந்த அடிப்படையிலான மஹதி?
இந்த இப்படி ரசூலுல்லாஹி சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதன் அடிப்படையில் சமூகத்தை வழிநடத்தி சென்றவர்கள் என்கிற அடிப்படையில் இவர்கள்லாம் யாரு? மஹதிகள். சரிங்களா? இந்த மஹதியும் நாம் தலைப்பில் எடுத்துக்கொண்ட மஹதியும் ஒன்றா என்று கேட்டால் இல்லை. ரெண்டு மஹதிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இதையே தெரியாமல் பலர் இந்த மஹதியுடைய சப்ஜெக்டை குழப்பி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு சொன்னா தமிழகத்தில் இந்த சப்ஜெக்ட் பேசுறவங்க ரொம்ப குறைவு நான் நினைக்கிறேன். அப்படி பேசுறவங்களும் அதிகமானவர்கள் இதுல ஃபித்னா உண்டாக்கி இருக்கிறாங்க. அது ஒரு காரணம். இந்த தலைப்பை நம்ம பேசுறதுக்கான காரணம் இது ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசியவர்கள் அதிகமானவர்கள் ஃபித்னா உண்டாக்குறாங்க. எப்படி ஃபித்னா? ஒன்று, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இஸ்லாமிய ஆட்சி வேண்டும், இஸ்லாமிய ஆட்சிக்காக வேண்டி பாடுபட வேண்டும், அதனால நாங்கெல்லாம் யாரு? மஹதியுடைய டீமு, நாங்க மஹதி எதிர்நோக்கி இருக்கிறவங்க, மஹதி வந்தா நாங்க தான் என்ன செய்வோம்? அவங்க கூட நிற்போம். மஹதியை பத்தி பேசாம அல்லது இந்த இஸ்லாமிய ஆட்சியை பத்தி பேசாம இருக்கக்கூடிய நீங்கெல்லாம் யாரு? அவருடைய ஆப்போசிட் டீம். நீங்கெல்லாம் நாங்களாம் ஏ டீம்னா நீங்கெல்லாம் பி டீம். சரிங்களா? முதல்ல வந்து மஹதி வந்தாருன்னா நாங்க போட்டு தர்றது யார் யாருக்கும்? உங்களை தான், இந்த பி டீம் பசங்களை தான் போட்டு தள்ளுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு கூட்டம் பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்க? மஹதியுடைய பேரை வைத்துக் கொண்டு குழப்பம் செய்கிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த ஆதாரங்களை தெளிவாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக ஆதாரங்களில் இருந்து கொண்டிருக்கிற சில செய்திகளை தவறாக முறையில் வாசித்துக் கொண்டு அதுல குழப்பத்தை உண்டாக்குவாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு பிரபலமான தமிழகத்துடைய ஒரு பேச்சாளர் இந்த தலைப்பு பேசுற போது சொல்றாரு, மஹதியுடைய விஷயத்துல வந்து பெரும்பெரும் இமாம்கள் எல்லாம் குழம்பி போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார? இந்த சமுதாயத்தின் போற்றத்தக்க மதிக்கத்தக்க அறிஞர்களை சொல்லிவிட்டு அவர் சொன்னாரு, இவர் வந்து உமர் பின் அப்துல் அசீஸ் மஹதி என்று சொன்னாரு. யாரு? இமாம் அஹ்மது பின் ஹம்பல், உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் மஹதி என்று சொன்னார். இமாம் இப்னு முபாரக் அவர்கள், இமாம் சுஃபியான் ஸௌரி, இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க. அவன் சொன்னாங்களா? எந்த அர்த்தத்துல சொன்னாங்க? ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன அடிப்படையில் சுன்னத்த ஹுலஃபா அல் மஹ்தீன் ராஷிதீன் கலீஃபாக்குடைய வழிமுறைன்னு சொன்னாங்க இல்லையா? நேர்வழி நடக்கின்ற, நேர்வழியினால் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற அந்த கலீஃபாக்குடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த மஹதியாக அவங்களுக்கு சொன்னாங்க. அதெல்லாம ரசூலுல்லாஹி அவர்கள் இன்னொரு மஹதி இந்த சமுதாயத்திற்கு வருவார், தன்னுடைய குடும்பத்திலிருந்து வருவார் என்று சொன்னாங்க. அவங்களாவும் யாரும் நினைக்கிறேன். ஆனா இவர் என்ன செய்யறாரு? அந்த இமாம்களுக்கெல்லாம் அறிஞர்களுக்கெல்லாம் கூர் இல்ல, மூளை இல்ல, அறிவில்ல, அவங்களே குழம்பி இருந்தாங்க என்பதை பறைசாட்டும் வண்ணமாக அவர்களுடைய தரத்தை தாழ்த்தும் வண்ணமாக நினைச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் மஹதியை பத்தி தெளிவில்லாம இருந்துன்னு சொல்றாங்க. அதே நபர் தான் என்ன செய்றாங்க? இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டிட்டு, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மஹதி என்பது வேற, ஆனால் எதிர்பார்க்கப்படுகின்ற மஹதி என்பது வேற என்று என்ன செய்றாங்க? பிரித்து சொல்றாங்க. அதே விஷயத்தை தான் என்ன செய்றாங்க? அந்த இமாமும் சொல்லுகிறாங்க. என்ன மஹதி என்பது முத்லகா, வரையறை இல்லாமல் பொதுவாக பயன்படுத்தப்படுவதும் உண்டு, வரையறையோடு பயன்படுத்தப்படுவதும் உண்டு. இப்ப நாம பேசுகிற தலைப்பு என்னன்னு சொன்னா, இது ரெண்டுமே உள்ளடக்கியது. யார் இந்த உண்மையான மஹதி என்பது இதில் அடங்கும். அதே போன்று மஹதி அல்லாதவர்களில் யாரையெல்லாம் மஹதி என்று மக்கள் நினைத்தார்களோ அவர்களை பற்றியும் நாம் பேச இருக்கிறோம். அதை தாண்டி தன்னைத்தானே சுயமாக நான் தான் மஹதி என்று மக்களுக்கு மத்தியில் வந்து தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டு அதன் மூலமா ஆதாயத்தை விரும்பினார்களே, ஆட்சி பிடிக்க வேண்டும், அதிகாரம் பிடிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு சமுதாயத்தின் குழப்பத்தை உண்டாக்கினார்களே, அவர்களை பற்றி நம்ம பேசுவோம். அதன் அடிப்படையில் இந்த தலைப்பு என்பது ரொம்ப நீண்ட நெடிய ஒரு தலைப்பு. ஆனா நான் என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் ஒரே நாள பேச முடியாது. அதனாலே என்ன செய்வோம், இந்த தலைப்பை வந்து பாட்டாக தான் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் இதனுடைய முழுமையான செய்தி நமக்கு விளங்க முடியும். அதே மாதிரி மேலோட்டமாக சொல்லிவிட்டு செல்கின்ற செய்திகளும் அல்ல, இது மேலோட்டமாக பேசி கடந்து போகின்ற விஷயங்களும் அல்ல, இந்த தலைப்பிலே பேசப்படுகிற விஷயம். அதனால நீங்கள் என்ன செய்யணும், இந்த தலைப்பை கேட்கிற போது ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரைக்கும், இப்ப இன்னைக்கு ஒரு உற்சாகம் இருக்கு இல்லையா, என்னதான் சொல்ல வராரு அப்படின்றத கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த உற்சாகம் உங்களுக்கு நாளைக்கு இருக்கணும். இந்த உற்சாகம் இந்த தலைப்பு முடிகிற வரைக்கும் இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், நம்ம இதை முழுமையா உள்வாங்கிக் கொள்ள முடியும். நான் இதை ஒரு வகுப்பாகத்தான் நினைக்கிறேன். வகுப்பானா உங்களுக்கு பேப்பர் பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த பாணியில தான் என்ன செய்ய போறோம், இந்த தலைப்பை தொடர்ந்து நம்ம பேச இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த ஆர்வத்தை விடாமல், இது ஒரு முக்கியமான தலைப்பு,
உண்மையிலே இது நம்முடைய மார்க்கத்திற்கு பயனுள்ள ஒரு தலைப்பு கூட. இந்த தலைப்பை ஒட்டி நம்ம நிறைய விஷயங்கள் அறியாதவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் நபிமொழிகளில் நபித்தோழர்களில் 26 நபித்தோழர்கள் இந்த மஹதியை பற்றிய ஹதீஸை அறிவித்திருக்கிறாங்க. எந்த மஹதி? இப்ப நம்ம பேசுற மஹதி யாரு? எதிர்பார்க்கப்படுகின்ற மஹதி. அவரை பற்றிய தலைப்புல 26 நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாங்க. 36 நூல்களில் ஹதீஸ் தொகுப்பு நூல்கள் இருக்கு இல்லையா, சஹீஹ் புகாரி முஸ்லிமை தாண்டி இருக்கக்கூடிய 36 ஹதீஸ் நூல்களில் இவருடைய பெயர்களை குறிப்பிட்டு ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்க. பல்வேறு இமாம்கள் என்ன செய்யறாங்க, ஹதீஸ்களை அறிஞர்கள் மஹதியுடைய தலைப்பு சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் முத்தவாத்திர் என்கிற எண்ணிக்கைக்கு இணங்க இருக்குது. முத்தவாத்திர்னா ஹதீஸ் கலையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருங்கொண்ட நபர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி. அதாவது ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடரிலும் ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய வரிசையிலும், அதாவது சஹாபாக்கள் ஒரு அறிவிப்பாளருடைய தொடர், அடுத்தது தாபீன்கள் அந்த தொடருடைய அடுத்த லெவலில் வரக்கூடியவங்க, தமிழ் தாபீன்கள் அடுத்த லெவலில், இப்படி என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு தமக்கா என்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு படித்தரம். அந்த ஒவ்வொரு படித்தரத்திலும் ஏராளமான நபர்கள் 10 to 99 100 வரைக்குமான நபர்கள் இடம்பெறும் போதுதான் அந்த ஹதீஸ்க்கு என்ன செய்வாங்க, முத்தவாத்திர் என்று சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு நபர்களை கொண்ட அறிவிப்புகளை கொண்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கு. அப்ப இதை என்ன செய்ய முடியாது, அப்படி லேசர மறுத்து விட்டு செல்ல முடியாது. இந்த நம்பிக்கையை போலி தவறென்று மறுக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கிறது. அதனால அவருடைய இந்த வாதம் என்பது அர்த்தமற்றது என்று அதை புரிந்து கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அதை இன்னும் நான் என்ன விளக்கமா யார் அந்த வாதத்தை வைக்கிறார்கள், அவருடைய வாதத்திற்கான மறுப்பு என்ன என்பதை கூட நம்ம விரிவா விளக்கமா பேசியிருக்கோம். இந்த மஹதி என்கிற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விசாலமான சப்ஜெக்ட். இது ஆதரித்து எழுதப்பட்ட நூல்கள் இருக்கிறது, மறுத்து எழுதப்பட்ட நூல்களும் இருக்கு. மஹதி என்பது கற்பனையே இப்படி சொல்லியிருக்காங்க, மஹதி என்பது ஒரு கற்பனையே என்று எழுதப்பட்ட நூல் இருக்கிறது. அதே மாதிரி மஹதி இருக்கிறார், மஹதி என்பது உண்மையே என்று எழுதப்பட்ட நூலும் இருக்கிறது. ஏராளமான நூல்கள், ஒரு நூல் அல்ல பல நூல்கள் எழுதப்பட்டது. அதே போன்று பொய்யாக தன்னைத்தானே மஹதி என்று வாதித்தவருடைய அவர்களை பற்றிய பட்டியலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தொகுக்கப்பட்டது. இப்படி விசாலமான அடிப்படையில விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பா இந்த தலைப்பு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதே போன்று இந்த தலைப்பை நம்ம கேட்கிற போது படிக்கிற போது வெறுமனே இஸ்லாமிய ஆட்சியை ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம் என்கிற மனநிலையில பார்க்காமல் குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லுகிறது, இந்த ஆதரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. மஹதி என்ற சப்ஜெக்டை கேட்டாலே சில பேர் பேசுவாங்க, நம்மளை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்ற எண்ணத்தோட வருவாங்க. அந்த ஒரு மனநிலையிலிருந்து நம்ம வெளிவந்துட்டு என்ன செய்யணும், குர்ஆனும் சுன்னாவும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலாதார நூல்கள் என்னது, அல் குர்ஆன் அஸ் சுன்னா. அல்லாஹ்வுடைய கலாமாக இருந்து கொண்டிருக்கிற குர்ஆன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிற சுன்னா. இந்த இரண்டும் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம சொல்லுவோம் ஆதாரத்தினுடைய அறிந்து கொள்ள வேண்டும். அதை இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த சமுதாயத்தின் முன்னோர்கள் நல்லவர்கள் நல்ல அறிஞர்கள் அவங்க எப்படி அதை அணுகுனாங்க என்கிற விளக்கத்தோடு நம்ம நினைச்சிடும் இந்த செய்திகளை குறித்து நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். எனவே என்னுடைய உரைகள் என்பது நீங்க சொன்ன மாதிரி பாட்டா இருக்கும். அப்ப இன்றைக்கு நாம சொன்ன செய்தி என்ன சொன்னோம், 4 விதமான மஹதிகள் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஒன்று யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஹதி என்கிற கருத்து. இரண்டாவது பனி அப்பாஸை சார்ந்த ஒரு நபர் என்ன செஞ்சாங்க, மஹதி என்று சொன்னார் என்கிற ஒரு கருத்து. மூன்றாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வருகிறார், சந்ததியிலிருந்து வருவார். அவர் யாரு, ஹஸன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹுடைய மகனாகிய ஹஸன் ரலியல்லாஹுடைய சந்ததியை சார்ந்தவரா இருப்பார் என்கிற நிலைப்பாட்டு. நான்காவது ஒரு கருத்து என்ன, ராஃபிலாக்களாக இருந்து கொண்டிருக்கிற ஷியா கடத்தில் முஹம்மது பின் ஹஸன் அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய நபர், அவர்தான் தன்னை என்ன செஞ்சாங்க, அவர்தான் எதிர்பார்க்கப்படுகிற மஹதி. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்று வரையிலும் ஒரு குகைக்குள்ள தஞ்சம் அடைந்து கொண்டிருக்கிறார். அவர் வர வேண்டிய நேரத்துல வருவார். இந்த அளவுக்குன்னா இந்த ஷியாக்கள் என்ன செய்வாங்க, அதற்கென்று ஒரு நிகழ்வு ஏற்படுத்துவாங்க. அங்க போய் என்ன செய்வாங்க, அவருடைய குகைக்கு முன்னால் நின்று கொண்டு அவங்க கூச்சலிட்டு கொண்டிருப்பாங்க, அவரை அழைத்து கொண்டிருப்பாங்க. அவரை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அவருடைய அந்த குகை வாசலில் நின்று கொண்டு ஓலமிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்கிற செய்தி வரையிலும் செய்யப்பட்டிருக்கு. இந்த
ஷியாக்களுடைய நடைமுறையா இன்று வரையிலும் இருந்து கொண்டு. அப்ப இந்த ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்றாங்க, இந்த ஷியாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில் இதில் உண்மையான மஹதி என்பதற்குரிய வரைவிலக்கணமாக அவர்களை பற்றிய முன்னறிவிப்பா ஏராளமான ஹதீஸ் இருக்கு. நான் சொன்னது மாதிரி ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது என்று என்ன செய்றாங்க, ஹதீஸ்களை அறிஞர்கள் இதுல இந்த தலைப்பில் மேற்கொள் காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுல சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது, ஹசன் தரத்தில் அமைந்திருக்கிற ஹதீஸ் இருக்கிறது, பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் இருக்கு. ஹதியை பற்றி வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸும் நம்பகமானதான்னு கேட்டா கிடையாது. அதற்காண்டி எல்லா ஹதீஸும் நம்பகமற்றதா என்றால் அதுவும் இல்லை. இது எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, மிக தெளிவாக தரம் பிரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்று வரையிலும் என்ன செய்யப்படுது. அது பற்றிய நூல்களும் தொகுப்புகளும் இன்றைக்கு நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பது இதில் ஒரு அரிய செய்தி. எனவே அப்ப அந்த அடிப்படையில ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற மஹதியார், அவரை பற்றிய நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதனுடைய 2வது பகுதி தொடரும். நான் இந்த உரைக்கு எடுத்துக் கொள்கிற நேரம் அதிகபட்சம் 20 நிமிடம். ரொம்ப பேசி என்ன செய்யக்கூடாது, நானும் கலைச்சிடக்கூடாது, நீங்களும் கலைச்சிடக்கூடாது அப்படின்றதுனால சுருக்கமா நினைச்சிடும். 20 to 25 நிமிடம் வரை தான் நினைச்சிடும் பேசுவதற்கு எடுத்துக் கொள்கிறோம். அதிகபட்சம் கூட 1/2 மணி நேரம், அதை தாண்டி போகாது. எனவே என்ன செய்யுங்க சகோதரர்கள் அனைவரும், இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய உற்சாகம் ஆர்வம் இதனுடைய இறுதி வரையிலும் இருக்க வேண்டும். அது நமக்கு ஒரு பயனுள்ள வீட்டையும் கல்வியையும் தரும். அதன் அடிப்படையில் நாம் செய்வோம். நம்முடைய நம்பிக்கை குர்ஆன் சுன்னah என்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வோம் என்பதை அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக என்னுடைய இன்னொரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற மறுமை, அதுவும் இந்த தலைப்போடு ரொம்ப பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு தலைப்பு. இரண்டால் மறுமை வரணும்னா மஹதி வந்தாங்கன்ற அளவுக்கு என்ன செய்வாங்க சில பேர் அதை இரண்டுமே ரொம்ப புரபகண்டா பண்ணி கொண்டிருப்பார்கள் என்கிற காரணத்தினால அதை பற்றி, மறுமையை பற்றி, மறுமையான சரியான தகவல்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய நம்பிக்கையின் ஒரு அம்சம். மறுமை என்பது நம்முடைய ஈமான் ஒரு அம்சம். அந்த ஈமானிய செய்திகளை நாம் இதன் மூலமா அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை அறிந்து கொண்டு அதன் மூலம் நம்முடைய ஈமானை மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய, அதன் அடிப்படையில் உறுதியான நம்பிக்கையோடு வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கினை உங்களுக்கு எனக்கு வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.